members of the press for any questions regarding the team, their preparations, or any other aspects that you wish to explore. So this is a very valuable opportunity to gain insights into the world of Tamil Talemas. Any questions, please? We are ready to take up questions. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசன் ஒரு டீமோட பர்ஃபார்மன்ஸு, தமிழ் தலைவாஸோட பர்ஃபார்மன்ஸு நல்ல லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஃபைனல் ஆடுவோம், கப்பு வின் பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட டீம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எல்லாருமே ஃபிட்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேப்டன் சாகர், வைஸ் கேப்டன் அவுட்ஸ்டாண்டிங் நரேந்தர் கண்டோலா, அபிஷேக், 4 பேர் தான் வந்திருக்காங்க. பாக்கி எல்லாரும் அவங்க ஆல்ரெடி ஃபிட்னஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சீசன் கண்டிப்பாக தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் இருக்கும், வெற்றியும் நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் வரும். போன சீசனில் வந்து எல்லாமே லெஃப்ட் ரைடராக இருந்தாங்க. இந்த சீசனில் வந்து லெஃப்ட் ரைடரும் நமக்கு இருக்காங்க, ரைட் ரைடரும் மெயினாக சச்சினா ரைட் ரைட்டராக இது வச்சு தான் எடுத்திருக்கோம். இடத்துல எடுத்து இந்த சீசன் அவுட்ஸ்டாண்டிங்காக சச்சின் ஆடி கொடுப்பாங்க நம்பிக்கையோடு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆடுவாங்க, டீமும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரைட் கவர் மட்டும் பொசிஷன் போன சீசன் வீக்காக இருந்தது. இந்த சீசனுக்கு அதுக்கும் யங்ஸ்டர்ஸ் வர எடுத்து வச்சுருக்கோம், ஆல்டர்னேட்டுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால இந்த சீசன் நல்லா டீம் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ற உறுதியோட சொல்லுவோம். நான் சும்மா இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் ப்ரோ கபடி வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் புனேரி பால்டன் கவர் 2 பொசிஷனும் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அது அந்த பொசிஷனுக்கும் ஆல்டர்னேட் பிளேயர்ஸ் இப்போ இருக்குது. அதே மாதிரி ரைடர் வீக்காக இருந்தது. அந்த ரைடருக்கு சச்சின் இடத்துல எடுத்திருக்கோம். அதான் ஃபுல்லப் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டிஃபென்ஸ் சைடில் நம்ம 2 கவரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அதை அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த 2 மிஸ்டேக்கும் நம்மளை ரெக்டிஃபை பண்ணி ஸ்ட்ராங் ஆஃபெண்டர், ரைட் சைடு ஆஃபெண்டர் வந்திருக்கு, ஆல்ரெடி லெஃப்ட் சைடு ஆஃபெண்டர்ஸ் இருக்குது. போத் கவர்ஸ் அவங்கள புதுசாக பசங்களை சப்ஸ்டியூட் ஆகிட்டு வச்சுட்டு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அப்போ ஹோம் பிளேயர் அபிஷேகம் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளை எக்ஸ்பெக்ட் வளருங்கிறது தான் கபடியோட வளர்ச்சி காட்டுது. இன்னும் அடுத்தடுத்த சீசனில் இன்னும் பிளேயர்ஸ் நல்லா டெவலப்பாக வருவாங்க. நல்ல ஸ்கில்லோட நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இன்னும் நிறையா கிடைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வெற்றியும் பெரும் கபடிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். இவ்வளோ டைம் ஆயிடுது உங்களுக்கு? இல்லை, கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி தான். நான் விளையாடும் போது நானும் ஒரு சீசனாவது விளையாடணும்னு எதிர்பார்த்தேன். என்னால் விளையாட முடியலை. ஆனால் இப்போ கோச்சா வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் கோச்சா வந்து டீமும் நல்லா பேலன்ஸாக இருக்குது. அந்த டீமை ஃபைனல் ஆடிச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. அடுத்தது சச்சின் ஹிந்தியில் சொல்கிறது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுங்க. சச்சின், there is always pressure on the most expensive buy in PKL. How are you going to cope with that pressure? How are you going to deal with pressure? Because प्लीज प्रेशर नहीं इतना, मेरी टीम ने मेरे पे बैट लगाई और मैं उस पर खरा उतरूंगा, अपना बेस्ट परफॉर्मेंस दूंगा. अब की बार तलीफला ट्रॉफी पक्का उठाएगी, ये मैं बोलता हूँ. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. என்னை நம்பி எடுத்திருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த திருப்பு கப்பை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறது. அவர் என்ன சொன்னாரு? Sir, Udaykumar sir, what about the team balance? Because Puneri Paltan last season they won the title with the balance. எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு உறுதியாக இருக்கீங்க? அதே சார், நல்லா பர்ஃபார்ம் பண்ண நம்பிக்கை இருக்கேன். நான் சாரில் தானே கூப்பிட்டு தனியாக ஒரு அட்வைஸும் கரெக்டாக பண்ணுறாங்க. எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோத்தையும் என்கிட்ட சொல்லி தராங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சார்லதான் கூட இருக்காங்க. நல்லா விளையாட இந்த சீசன் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த சீசன் கப் அடிச்சு தீர்த்தான். It's about dynamics, right? Actually, the main aim is their contribution is that much high. For example, Sahil is contributing
for the team. His performance is this season we are expecting so high. Like that, Sachin also. He will be surely. We expect more than 200 points. Thank you, sir. Sir, I have one question for Sachin. Sachin, हिंदी में पूछूं? Okay. सचिन कैसा लग रहा है? I mean, काफी anxious लग रहे हो आप, तब से हाथ ऐसे कर रहे हो, प्लेयर्स से सागर से कुछ बात कर रहे हो, तो जब से टीम में आए किन किन प्लेयर से बात हुई, कैसा लग रहा है टीम में आके, और प्राइस टैग कितना मैटर करता है, जैसा रघु सर ने पूछा? बहुत अच्छा लग रहा है कि मैं दिल्ली तलाश टीम में आया और अच्छी मैनेजमेंट है, कोचेज चलातन कोच साहब दोनों मेरे कोच साहब हैं, वो मेरे को जो मेरी गलतियां हैं पिछले साल की उन पे मेरे को काम करवा रहे हैं। जो गलतियां थी कोच साहब मेरे को डेली बताते हैं कि ये तेरी गलतियां उस पर हम काम कर रहे थे। तो बहुत अच्छे कोच मिले दोनों, और मेरा कैप्टन बहुत अच्छा है, कूल कैप्टन है और बहुत अच्छा लग रहा है कि मैं हमारी सारी यंगस्टर टीम है और बहुत ही अच्छा लग रहा है।